Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனான ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.2ல் 7th-லேருந்து 15th சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு 1 to 6th சம் வரைக்கும் போட்டிருந்தேன். ஸோ வாங்க இப்போ 7 to 15th சம் வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7th சம்லேருந்து ஆரம்பிக்கலாம். In a triangle ABC, the line L1 is perpendicular to the perpendicular bisector of BC. If BC is equal to 12 cm, SM is equal to 8 cm, find CS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா அப்படின்னா என்னங்க? பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னா இப்போ இந்த லைன் பிசிஏ இந்த லைன் L1 வந்துட்டு கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் இது பண்ணுது. அதாவது எப்படின்னா BM இஸ் ஈக்குவல் டு எம்சிங்கிற அளவில் இதை வந்துட்டு டிவைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி டிவைட் பண்ணுச்சுன்னா இவங்க ஃபர்ஸ்ட் எஸ்எம்சி இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது வந்துட்டு 90 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, இது 90 டிகிரிஸ் அப்படின்ட்டு. அடுத்தது இவங்க கொடுத்துருக்கிறது என்னது, பிசி இஸ் ஈக்குவல் டு 12, பிசி இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிசியில் பாதி தானே இந்த எம்சி, பிசியில் பாதி இந்த எம்சி, அப்போனா எம்சி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் சிஎஸ், சிஎஸ்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம்னா என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் அதோட சைட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பைத்தாகரஸ் தியரமை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த இதில் படி நம்ம இங்கே ஹைப்போட்டென்யூஸ் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்எம் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி த ஹோல் ஸ்கொயர். இப்போது எஸ்எம் த ஹோல் ஸ்கொயருங்கிறது 8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் எம்சி த ஹோல் ஸ்கொயருங்கிறது 6 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ்சி த ஹோல் ஸ்கொயர். எஸ்சி த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்சிசிஎஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ 8 த ஹோல் ஸ்கொயர் 64 ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் 36 இஸ் ஈக்குவல் டு எஸ்சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ 36 ப்ளஸ் 64 100 is equal to SC the whole square. So SC is equal to root over 100. ஏன்னா ஸ்கொயர் வந்துட்டு இந்த சைடு அப்போ வச்சுன்னா ரூட் ஆயிரும். அதுக்கப்புறம் SC is equal to 10 centimeters. ஓகே, தஸ் எஸ்சி ரெண்டு ஒன்று தான். வேல்யூ வந்துட்டு 10 centimeters. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து 8th சம் போகலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை த சென்ட்ராய்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. சென்ட்ராய்டை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இன் ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிடியும் அதே மாதிரி டிஆரும் ஈக்குவலாக, பிடி டிஆர் ரெண்டும் ஈக்குவல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா டி தான் இங்கே மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த ரெண்டு இதுவும் ஈக்குவல். அதாவது இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஜாமெட்ரியில் இந்த சிம்பிள், அதாவது இந்த சிம்பிள் நம்ம எதுக்கு சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இந்த ரெண்டு லைனும் சேம் ஈக்குவல் லென்ஸில் இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுவோம். சேம் இல்லைனா சிமிலர் அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ QTங்கிறது மீடியனாக இருந்ததுதான் இந்த ரெண்டு இதுவும் என்ன சொல்ல ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நம்ம போன 7th சம்மில் பார்த்தோம்ல, லைன் எல் வந்துட்டு ரெண்டுத்தையும் பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்குன்ட்டு. ஸோ லைன் எல் வந்துட்டு இங்கே மீடியன். அதே போல் தான் இங்கேயும் QT, அதாவது இந்த லைன் QT இருக்குல்ல, இது வந்துட்டு PRக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. ஓகேவா? அதே போல் QS இஸ் ஈக்குவல் டு SR. என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா PT இஸ் ஈக்குவல் டு TR, அதுக்கப்புறமா QS is equal to SR, அப்புறமா PU is equal to UQ. ஸோ PT is equal to TRங்கிறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, QT is a median, QTங்கிறது ஒரு மீடியன். ஓகேவா? அதே போல் அடுத்ததுக்கு QS is equal to SR,
அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, பிஎஸ் இஸ் a மீடியன். பிஎஸ் ஒரு மீடியன். ஓகே, அதே மாதிரி பியூ இஸ் ஈக்குவல் டு யூக்யூ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு யூக்யூ. ஓகேவா, இந்த டைமில் நம்மளுக்கு யூலேருந்து ஆருக்கு ஒரு மீடியன் அப்படின்னு தெரியுது. ஓகேவா, ஸோ இந்த 3 மீடியன்ஸும் எங்கே மீட் ஆகுது, கரெக்டாக டபிள்யூவில். ஓகேவா, ஸோ டபிள்யூ தான் இதுக்கு சென்ட்ராய்டு. ஓகேவா, ஸோ யூலேருந்து ஆருக்கு ஒரு மீடியன் வரையும் போது அந்த மீடியன் கரெக்டாக டபிள்யூவில் தான் மீட் ஆகும். ஸோ அதனால் டபிள்யூ வந்துட்டு ஒரு டபிள்யூ தான் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுங்கிறது என்னங்க, எல்லா மீடியன்ஸும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் சென்ட்ராய்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இங்கே பிஎஸ் இது ஒரு மீடியனா, இது கியூடிங்கிற மீடியன், அதுக்கப்புறமா யூலேருந்து ஆருக்கு ஒரு மீடியன். ஓகேவா, இது எல்லாமே எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, எல்லாம் எங்கே மீட் ஆகுது, டபிள்யூவில் தான் மீட் ஆகுது. ஸோ சென்ட்ராய்டு இஸ் அட் டபிள்யூ. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஓகே, 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நேம் தி ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகே, இப்போ இதோட ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆர்த்தோ சென்டர் வந்துட்டு பியில் தான் இருக்கும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்றைக்குமே ஆர்த்தோ சென்டர் அப்படிங்கிறது ரைட் ஆங்கிள், அந்த 90 டிகிரிஸ் இருக்குல்ல, அதுதான் ஆர்த்தோ சென்டர். அந்த ஒரு வர்டெக்ஸ், அந்த ஒரு பாயிண்ட், அதுதான் ஆர்த்தோ சென்டர். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ட்டு இருக்குன்னா பி தான் இதோட ஆர்த்தோ சென்டர். ஓகேவா, ஓகேவா, வாங்க அடுத்த சம்க்கு போகலாம். 10th சம். ஓகேவா, 10th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் ஃபிகர் ஏ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஒய்இசட். அப்போ ஏ தான் மிட் பாயிண்ட்னா இதுவும் ஒரே லென்த்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அண்ட் ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய்இசட். ஜி தான் சென்ட்ராய்டு அப்படின்னா இந்த வர்டெக்ஸோட மீடியனும் இதோட இதுவும் இந்த மீடியன், அதுக்கப்புறம் இங்கேருந்து வருதில்ல ஒரு மீடியன் ஒயிலிருந்து, இது எல்லாம் இங்கே தான் மீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஃப் த லென்த் ஆஃப் ஜிஏ இஸ் 3 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எக்ஸ்ஏ. இந்த லென்த் வந்துட்டு 3 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த லென்த், அதாவது எக்ஸ்ஏவோட லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா ஜி இஸ் த சென்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்பயுமே சென்ட்ராய்டு வந்துட்டு மீடியன்ஸை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணும். அப்படின்னா என்னது, எக்ஸ்ஜி is to GA is equal to 2:1. ஓகேவா, அதாவது எக்ஸ்ஜியோட லென்த்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ஜி அப்படியே வச்சிடலாம். எக்ஸ்ஜி பை ஜி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 2/1. எக்ஸ் இன்ட்டு ஜி பை ஜிஏ என்னது 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 2/1. ஸோ எக்ஸ்ஜி இஸ் ஈக்குவல் டு 6. 3 into 2. ஓகேவா, எக்ஸ்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 into 2. ஸோ 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த லென்த் எக்ஸ்ஜி கிடச்சிச்சு 6 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸ்ஏ கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ஜி ப்ளஸ் ஜிஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ. எக்ஸ்ஜி தெரியும், எக்ஸ்ஜிஏவும் தெரியும். ஸோ 6 + 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ and XA is equal to 9 centimeter. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட் 11th சம். 11th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஐ 11th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஐ இஸ் த இன்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் XYZ, angle IYZ is 30 degrees and IZY is 40 degrees.
ஃபைண்ட் தி ஆங்கிள் YXZ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்சென்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்சென்டர்னால் என்னதுன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளோட 4 வேர்டெக்ஸும் டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த சர்க்கிளோட சென்டர் இந்த ஐயாக தான் இருக்கும். அதுதான் இன்சென்டர். இப்போ இந்த மாதிரி இன்சென்டர் இங்கே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரையாங்கிளுக்கு. அதாவது இந்த ஆங்கிள் எக்ஸ் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஆங்கிளும் 2 times of எக்ஸ். ஓகேவா? அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. அதுபடி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றது என்னது? ஸோ நம்மளுக்கு அதுபடி இப்போ அப்ளை பண்ணலாம். என்னென்னு வச்சுக்கிறோன்னா ஆங்கிள் IYZ is equal to x which is equal to 30 degrees. ஓகேவா? ஆங்கிள் IZY which is equal to y which is equal to 40 degrees. இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் வந்துட்டு 2 times of x. அதாவது ஆங்கிள் XYZ is equal to 2 times of x which is equal to 60 degrees. 2 into 30 60. 2 into 30 60. ஓகேவா? அதே மாதிரி ஆங்கிள் XZY இது வந்துட்டு yன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 2 times of y. ஓகேவா? ஆங்கிள் XZY is equal to 2 times of y which is equal to 2 times of 40. அது வந்துட்டு 80 degrees. ஓகே. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க ரிசல்ட்ஸ்லாம் என்னது? ஆங்கிள் XYZ is equal to 60 and ஆங்கிள் XZY is equal to 80. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம தேவையான ஆங்கிள் என்னதுன்னா இந்த ஆங்கிள் எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ். அதாவது 3 ஆங்கிளோ ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணும் போது 180 degrees நம்மளுக்கு சம்மாக வரும்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வரலைன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் XYZ ப்ளஸ் ஆங்கிள் XZY ப்ளஸ் ஆங்கிள் YXZ is equal to 180 degrees. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 degree. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 2 ஆங்கிளையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே 60 degrees அப்புறம் இங்கே 80 degrees ப்ளஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் YXZ is equal to 180 degrees. So 60 plus 80 140 degrees into angle YXZ is equal to 180 degrees. Angle YXZ is equal to 180 minus 140. Angle YXZ is equal to 40 degrees. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா வச்சு இந்த ஆங்கிள் என்னது 40 degrees. ஓகேவா? அடுத்தது 12th சம்க்கு போகலாம். 12லேருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேவா? ஆங்கிள் இஃப் த ட்ரையாங்கிள் GUT is isosceles and right angle then angle TUG is. ஆங்கிள் Tயை கண்டுபிடிக்கணும். TUG is என்னன்ட்டு. இப்போது இது ரைட் ஆங்கிள் அண்ட் ஐசோஸ்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஆங்கிளும் கூட ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 ஆங்கிளையும் எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஆங்கிள் TUG ப்ளஸ் ஆங்கிள் TGU ப்ளஸ் ஆங்கிள் GUT is equal to 180 degrees. ஓகேவா? ஸோ ஆங்கிள் TUGயும் ஆங்கிள் TGU இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 90 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 degrees. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2 times of எக்ஸ் ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180 degrees. 2 times of x is equal to 180 minus 90. So 2 times of x is equal to 90 degrees and x is equal to 45 degrees. So angle x வந்துட்டு 45 degrees. ஓகேவா?
அடுத்து the hypotenuse of a right angled triangle of side 12 cm and 16 cm is hypotenuse என்னது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த 90 டிகிரிஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல அந்த சைடு தான் நம்ம ஹைப்போட்டெனியூஸ்னு சொல்லுவோம் ஸோ இங்கே 12 சென்டிமீட்டர்னும் இங்கே 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த சைடு ஹைப்போட்டெனியூஸ்னால் கண்டுபிடிக்கணும் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இந்த சைடை ஓகேவா ஸோ நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணலாம் என்னது 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் is equal to x square 12 square 144 plus 16 square 256 is equal to x square so 144 plus 256 is 400 is equal to x square square in the side varumbodhu root agum root over 400 is equal to x 20 is equal to x so 20 centimeter 13th one b the area of a rectangle of length இவ்வளோ 21 சென்டிமீட்டர் அண்ட் டயக்னல் 29 சென்டிமீட்டர் இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரு ரெக்டாங்கிள் இந்த ரெக்டாங்கிளில் பாதியாக நம்ம டயக்னலாக டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கிடைக்கும் ஓகேவா அதுபடி நம்ம இதை சால்வ் பண்ணணும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க லென்த் கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர்னு டயக்னல் கொடுத்துருக்காங்க 29 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு இப்போ பிரெத்து தேவை ஓகேவா ஸோ இப்போ இதை பைத்தாகரஸ் தியரமில் நம்ம இதை சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணோம்னா என்னது 29 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 21 த ஹோல் ஸ்கொயர் இப்போ எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணுங்கள் 29 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 841 21 ஸ்கொயர் 29 ஸ்கொயர் 841 அண்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 441 21 ஸ்கொயர் வந்துட்டு 441 அண்ட் பி ஸ்கொயரை இந்த சைடு வச்சுட்டு 841 மைனஸ் 441 அப்படின்னா என்னது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 ஸோ ஸ்கொயர் இந்த சைடு போகுது பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 400 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 20 ஓகேவா பியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு பி வந்துட்டு 20 சென்டிமீட்டர்ஸ் இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அதை தான் கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் எல் இன்ட்டு பி ஸோ 21 இன்ட்டு 20 அப்படின்னா என்னது 420 இதுதான் 21 இன்ட்டு 20 420 இதுதான் நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஸோ 14th ஒன் சி அண்ட் 15th ஒன் the sides of a right angled triangle are in the ratio 5:12:13 and its perimeter is 120 units then the sides are so perimeter அதாவது இப்போ இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா இதோட ஏரியா அதாவது இப்போ ஏபிசி இது கொடுத்துருக்காங்க ஏபிசி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்போ இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 13 12 அண்ட் 5ன்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோஸ் கொடுத்துருக்கப்போ நம்ம எக்ஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கணும் 13x 12x 5x அப்படின்னு வச்சுட்டு இப்போ ஏசி இந்த சைட்ஸ் ஏபி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல இதை இப்போ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏபி 5x ப்ளஸ் 13x ப்ளஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இப்போது 5 ப்ளஸ் 13 18 ப்ளஸ் 12 30 times of x is equal to 120 so x is equal to 120 by 30 4 times x is equal to 4 so ஒரு சைடுக்கும் என்னது first 5 into x is to 12x 5 into 5x 12x 13x so 5 into 4 12 into 4 13 into 4 இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ 5 into 4 20 and 12 into 4 48 வெயிட் ஒரு நிமிஷம் எழுதுகிறேன் 5 into 4
20, 12 into 4, 48, 13 into 4, 52. So option D. ஓகேவா, 15th ஒன் ஆப்ஷன் டி. ஓகே, அவ்வளோதான். நம்ம எல்லா சம்ஸையும் முடிச்சாச்சா எக்ஸசைஸ் 5.2ல். அடுத்து மீதி இருக்க எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.